பண்றோம்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம சமுதாயத்துல வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்திடுறாங்க. அந்த விருந்துல போய் ஒருத்தன் கலந்துக்கிறான். அது தப்புன்னு பட்டவர்த்தமா எல்லாருக்கும் தெரியுது, சரியா? ரெண்டாவது, ஒரு பிதாத்தில் நடக்கிற திருமணம், அதை ஒட்டி ஒரு விருந்து போட்டா அதுல போய் கலந்துக்கிறது தப்புன்னு தெரியுது. ஒரு பிரமத கலாச்சாரத்தை அரங்கேற்றி ஒரு விருந்த போட்டா அதுல கலந்துக்கிறது தப்புன்னு தெரியுது. ஒரு மண்டப திருமணத்துல ஒரு விருந்து போடுறான். அவன் சொல்ற பதில் என்ன தெரியுமா? வரதட்சணை வாங்கல, நகை வாங்கல, சீரு செட்டு வாங்கல, எந்த விதமான கட்டல் பீரோ போன்ற ஜாமான்கள் வாங்கல, நானே செலவு பண்ணி நானே மகர் கொடுத்து நானே வலிமா கொடுத்து திருமணம் பண்றேன் என்று சொல்றான். ஆனா அந்த விருந்து என்ன செய்யறான்? ஒரு மண்டபத்தை பிடிச்சு அதுல ஒரு 100, 200, 300 பேர் அழைச்சு சோத்த போடுறான். இதுல இப்ப நம்ம போய் கலந்துக்கலாமா வேணாமா? இப்படி ஒரு கேள்வி வருது. இதுல போய் கலந்துக்கிறாங்கல்ல, இதுல போய் கலந்துக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மண்டபத்துல விருந்து போட்டாலும் மாப்பிள்ள தானே போடுறாரு அப்படின்னு போய் கலந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு விருந்து போட்டான்னு வைங்க, எண்ணிக்கையை வரையறுக்கல, 1,00,000 பேருக்கு கூட நம்ம கூப்பிட்டு சோத்த போடலாம். ஆனா திருமணத்தை சொல்லும் போது இபாதத்துனாங்க, சுன்னத்துனாங்க. அந்த திருமணத்துக்கு இவ்வளவுதான் லிமிட் ஒன்று இருக்கு. அந்த லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவன் இறையச்சத்தை வச்சு முடிவெடுக்கணும். திருமணத்துக்கு 2 செலவு தான் ரசூலா சொன்னாங்க. ஒன்னு மகரு, இன்னொன்னு வலிமா. மகரை அள்ளி கொடுத்துரு, வலிமாவை ரொம்ப குறைச்சு பண்ணிக்க, அப்பதான் பரக்கத்து கிடைக்கும் அப்படின்னாங்க. மகரை அள்ளி கொடுத்துட்டு வலிமாவை குறைச்சு பண்ற மாதிரி ஒரு நபி வழி திருமணத்தை நம்ம சமுதாயத்தில் காட்டிருங்க பாப்போம். ஒண்ணு இருக்காது. மகர் எவ்வளவு கொடுப்பான்? 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 1 லட்சம் வச்சுங்க. வலிமாக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்? 3 லட்சம் ரூபாய். இது நபி வழியா நரக வழியா? யோசிச்சு பாருங்க. ஒரு நபி வழியை நான் ஏத்துக்கிறதா இருந்தா மகர் அள்ளி கொடுக்கணும். ஒருத்தன் சொல்றான் நான் 1.5 லட்சம் ரூபாய் மகர் கொடுத்தங்க, ஒரு 4,000, 3,000 ரூபாய்க்கு தான் வலிமாவை போட்டேங்கிறான். ஓரளவு வருது, இன்னும் குறைக்க பார்க்கணும். இப்போ இந்த செலவை ரொம்ப 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 குறைச்சு கொடுங்க வலிமாவுக்கு அப்படின்னாங்களா ரசூலுல்லாஹ். இது சமுதாயத்துல திருமணம் என்றால் அது ஒரு எளிய நடைமுறை, அது ஒரு வணக்க வழிபாடு. அதுல தன்னுடைய செல்வத்தினுடைய அளவை காட்டக்கூடாது, பகட்டை காட்டக்கூடாது, பிரமிப்பை காட்டக்கூடாது. இப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எத்தனையோ காரணங்களுக்காக சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற பதில் என்ன தெரியுமா? உறவுக்காரங்களுக்கு சோறு போடணும்ல, எல்லா சொந்தத்தையும் கூப்பிடணும்ல அப்படிமா. திடீர்னு வீட்டுல ஹஜ் பெருநாள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறதா முடிவெடுத்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுல மண்டபம் பிடிப்பான, அவன் பிடிக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்க? வீட்டிலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கல்ல. இது ஒரு விருந்து, ஒரு வேலை தானே. அதையும் ரொம்ப எளிமையா செய்யத்தான மார்க்கம் சொல்லி இருக்கு. நபிகளாரை, உயிரை விட மேலான நபிகளாரை கூட கூப்பிடாத திருமணம் தானே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பண்ணாரு. அது மாதிரி எளிமையா பண்றதுக்கு மக்களை குறைக்கணும், உறவோட நிறுத்தணும். வீட்டுல பண்ணிட்டு வீட்டுல விருந்து கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்கிறா? இவங்க என்ன பண்றாங்க? மண்டபத்தை பிடிக்கிறாங்க. அந்த மண்டபத்துல போய் இப்ப கலந்துக்கிறதா வேணாமா? மண்டபத்துல போய் இப்ப சோறு சாப்பிடறதா வேணாமா? இப்ப மண்டபத்துல போய் யாராவது போய் கலந்து இந்த திருமணத்தை ஊக்கப்படுத்தினீங்கன்னா சமுதாயத்துல எளிமையான திருமணம் அடி வாங்கிரும், சுன்னத்து மௌத்தா போயிரும், கெட்ட வழிமுறை உருவெடுத்துரும். ஒருத்தன் அவன் வசதிக்கு ஒரு 1000 பேர் கூடுற மண்டபம் பிடிப்பான், இன்னொருத்தன் இதே காப்பி அடிச்சு 5000 பேர் கூடுற மண்டபத்தை பிடிப்பான். காலத்திற்கு கடைசியில ஆடம்பர திருமணத்தின் பெயரால் கெட்ட வழிமுறை சமுதாயத்தில் உருவாக்குவதற்கு ஜமாத்தார்கள் ஒத்துழைக்க கூடாது. ஒரு 50 பேர் கொண்ட ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப எளிமையா தான் தெரியுது. எனக்கு இறையச்சத்தோட பார்த்தா இதை விட எளிமைன்னு சொல்ல முடியாது, அதனால நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நீ முடிவெடுத்துக்க. உனக்காச்சு மறுமையில் நீ போய் நிக்கிற இடத்துக்காச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுட்டோம். இப்ப நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த விருந்துல கலந்துக்கிறதுல, பெரிய பெரிய மண்டபங்கள்ல போய் கலந்துக்கிறதுல நாம போய் சோறு திங்கிறதா இருந்தா இந்த கொள்கைக்காக வேண்டி பிடிவாதத்தோடு ஒதுங்கிறது சிறந்ததா அல்லது சாப்பிட்டுட்டு வர்றது சிறந்ததா? ஒருத்தன் ஒதுங்கி நிக்கிறான் பாருங்க, ஒதுங்கி நிக்கிறதா முன்னோடியுடைய அழகு. அழகான அளவுகோல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நன்மைக்கும் தீமைக்கும் என்ன விளக்கம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மைனா ஒரு செயலை செஞ்சுட்டு இதை 4 பேர்ட்ட சொல்லணும்னு கூட நினைப்பனி. தீமைனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இதான் தீமை. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பெருமையா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒருத்தர் போறாரு பாருங்க, இந்த ஊர்லயே இவர் தான் முதல்ல வரதட்சணை ஒழிப்பு கல்யாணத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்? அது நன்மைங்கிறனால சொல்ல தூணுது. நம்மளை தூண்டுறது எப்படி? அது நன்மைங்கிறனால. இப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெரிய அருள். நேற்று மதியம் கடுமையான பசி, கூப்பிட்டாங்க ஒரு சோத்துக்கு.
எவ்வளவு பேர் மண்டபங்கிறீங்க, மூக்கு முடிக்க 1.5 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். ஒருத்தன் சொல்லுவான் வெக்கம் மானம் சூடு, சொல்ல மாட்டான். ஏன்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கணும். ஏங்க நீங்களா போய் சாப்பிட்டிய, ஏன் தப்பு நடந்துருச்சா அப்படிம்பா. ஏன்? அவனுக்கே உறுத்தி இருக்குது. நான் கேட்கிறேன், உறுத்திட்டா ஏன் போய் சாப்பிடணும்? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற விஷயத்துல, தர்கா வணக்கத்து விஷயத்துல, தட்டு தகடு தாயத்து விஷயத்துல, மதுகப பின்பற்ற விஷயத்துல எல்லாத்தையும் உடைச்செடுக்கிறோம்ல. நீங்க என்ன குர்ஆனை சொன்னாலும் சரி, அவன் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான். இவங்க 1000 பேசுவாங்க, கொடுத்த நிமிஷம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிச்சிருவான். நம்ம கொள்கையை நிறுத்தி போகிற ஒரே ஒரு இடம் எது? இந்த ஏகத்துவவாதிகள் அவ்வளவு பேருடைய கொள்கையும் கேவலப்பட்டு சின்னாபின்னமாகிற ஒரே ஒரு இடம் திருமணம் தான். இவன் திருமணம் பண்ணும்போது கண்டதை வாங்கிறான், இல்ல கொடுத்துறான், அல்லது எதிரியாவது போய் கலந்துடுறான். அதோட ஈமான் ஃபால்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்னங்க தௌஹீது சொல்லி புண்ணியம்? ஒரு ஏகத்துவவாதின்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உள்ள பொண்ணை தேர்ந்தெடுக்கணும். இவன் எப்படி போய் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான்? அழகா பார்த்து தேர்ந்தெடுக்கிறான், கொள்கை எதுவுமே இல்லை. அவன் இத்தனை நாளா குர்ஆனை சொல்லி என்ன புண்ணியம்?